Rehoboth New Life Assembly presents Voice of Victory. மகிமையே மாட்சிமையே உந்தனையே தோழுகின்றேன் என் வாழ்விலே உந்தயவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். மகிமையே மாட்சிமையே உந்தனையே தோழுகின்றேன் என் வாழ்விலே உந்தயவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? இயேசுவின் நாமம் உயர்ந்தது, இயேசுவின் நாமம் உயர்ந்தது, இயேசுவின் நாமம் உயர்ந்தது, உம்மை போல. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுமா? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? Ephesians chapter 1 verse 18. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்க அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். The Bible says, I pray that the eyes of your heart may be enlightened in order that you might see the hope in which you are called for. இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதற்காக வேணும்? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்க பார்க்கும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று. You and me have two sets of eyes. நீங்களும் நானும் 4 கண்கள் இருக்கு நமக்கு. One, we have our physical eyes. 2 நம்ம சரீர பிரகாரமான கண்கள். 2, we have our spiritual eyes. மற்ற 2 நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களாக இருக்குது. Our physical eyes see the manifestation of the glory of God. நம்மளுடைய சரீர பிரகாரமான கண்கள் கர்த்தருடைய கிரியைகளை காணும்படியாக செய்து. But our spiritual eyes see the reality of the word of God. ஆனா ஆவிக்குரிய கண்களோ தேவனுடைய சத்தியத்தை குறித்து பார்க்கும்படியாக நம்மளுடைய கண்களை திறக்கிறது. We're going to do something this morning. இந்த காலை வேளையில ஒன்று செய்ய போகிறோம். I want you to close your eyes wherever you are. நீங்க உங்க கண்களை எங்க இருந்தாலும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். And I'm going to say something and I want you to just receive it. நீங்க கண்களை மூடிட்டு நான் சொல்றதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். Elephant, யானை, a blue elephant. நீல கலர் யானை. You can open your eyes right now. கண்களை திறந்து பாருங்க. How many of you saw a blue elephant? எத்தனை பேர் ஒரு யானையை பாத்தீங்க? அதுவும் ஒரு நீல கலர்ல இருக்க யானை உங்க கண்களுக்கு முன்னாடி வந்துச்சு. How many of you saw? You can lift your hands and tell me, did you see a blue elephant? பாத்தீங்களா இல்லையாங்க? பாத்தீங்க தானே? Can you close your eyes again? திருப்பி கண்ணை மூடுங்க. I came to this place in a car. நான் ஒரு வாகனத்துல இந்த இடத்துக்கு வந்தேன், கார்ல வந்தேன். I came in a black car. நான் கருப்பு கார்ல வந்தேன். And the car is a BMW car. அந்த கார் ஒரு BMW கார். I want you to open your eyes. எவ்வளவு பேர் இப்படி பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு காரை பாத்தீங்க, அதுக்கப்புறமா நான் கருப்பு காருன்னு சொல்லும் போது நீங்க பார்த்த காரு கருப்பு காரா மாறிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு? நான் பேச பேச அந்த கருப்பு காரு ஒரு BMW காரா மாறிச்சு. எப்படி?
நான் அறிக்கை செய்ய செய்ய என்ன நடந்தது? உங்க ஆவிக்குரிய கண்கள்ல உங்க காது எது கேட்டுச்சோ அது உங்க கண்கள் பார்த்துச்சு. பக்கத்துல பார்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என்ன நடக்கும்னா, நீங்க அறிக்கை செய்யும் போது உங்க காது எது கேட்குதோ அது உங்க கண்கள் பார்க்கும். That means whatever you hear in your spirit, your eyes will begin to see it. உங்களுடைய ஆவியில நீங்க எதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்க கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். And today, if you have not yet seen your blessing, your breakthrough, your miracle, your deliverance, நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய விடுதலையை, உங்களுடைய சுகத்தை நீங்க இன்னும் பார்க்கலனா, you have not heard it in your spirit, so your eyes cannot see it. உங்களுடைய ஆவிக்குரிய மனதுல நீங்க அதை இன்னும் கேட்காதனால தான் உங்க கண்களால அது செயல்படுவதை பார்க்க முடியல. But Paul says it like this beautifully. ஆனா பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக அருமையாக I சொல்லுகிறார். pray that the eyes of your understanding will be open, உங்களுடைய இருதய கண்கள், உங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்க வேண்டும் so that you may see the hope in which you are called, நீங்க அழைக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை பார்க்கும்படியாக, and the riches of the glorious inheritance in his holy people. அவருடைய ஜனங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற மகா மேன்மையான சுதந்திரங்களை நீங்க அறிந்து கொள்ளும்படியாக அவர் உங்க மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லுங்க, அற்புதத்தை என் கண்கள் பார்க்கும். அற்புதத்தை என் கண்கள், என் விடுதலை என் கண்கள் பார்க்கணும் சொல்லுங்களேன். என் கண்கள், என் அற்புதத்தை என் கண்கள் பார்க்கணும் சொல்றங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எதெல்லாம் ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய கிருபை இருக்கோ அந்த கிருபையை என் கண்கள் பார்க்கணும் சொல்றங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். My eyes are going to see what my ears are always hearing. என்னுடைய காதுகள் கேட்கிற காரியத்தை என்னுடைய கண்கள் தொடர்ந்து பார்க்கிறது. I'm going to give you 3 stories and how the eyes of people's understanding opened. நான் 3 கதைகள் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல அவங்களுடைய மனக்கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றதை குறித்து. 2 Kings chapter 6 verse 8 to 18. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 18ஆம் வசனம் வரை. அக்காலத்திலே சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்போது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜா இருதயம் குழம்பி இவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளிகளாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படியல்ல என் ஆண்டவனே, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். I want you to watch this. இத கவனியுங்கள். There's a story of this king who wants to take over the king of Judah. ஒரு ராஜா யூதா தேசத்திற்கு விரோதமாக வந்து படையெடுக்கிறார். And every plan that he makes, அவர் திட்டமிடுகிற ஒவ்வொரு காரியமும் is been exposed to the king of Judah. அது யூதாவின் ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. And how does this happen? இது எப்படி நடக்குது? They always think that there is some traitor who's part of the Syrian camp. யாரோ ஒரு ஒற்றன் வந்து அவங்க போடுகிற ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்றாங்கன்னு அந்த சிரியா ராஜா நினைக்கிறாரு. Because every time they plan a plot, ஆனா ஏன் தெரியுமா, ஒவ்வொரு தடவையும் ஒரு ரகசிய திட்டம், ஒரு ராணுவ திட்டத்தை அவங்க செயல்படுத்த யோசிக்கும் பொழுது they could not take over Judah. அவர்கள் அதை செயல்படுத்த முடியாம போகுது. So what happens? என்ன நடக்குது? அதனால they find out what the problem is. பிரச்சனை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. And they find out that if we have to take over a nation, ஒரு ராஜ்யத்தை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்றால் there is one godly man in that nation who reveals secrets. அந்த பட்டணத்துல, அந்த ராஜ்யத்துல ஒரு தேவ மனிதன் ரகசியங்களை கூட வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். And his name is Elisha. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற அந்த தேவ மனிதனோட பேரு எலியா. Someone say an amen. Hallelujah. Now Elisha is a prophet who receives instructions from God. எலியா தீர்க்கதரிசியானவர் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறவர். And here it says that he even knows what they speak in their bedroom. இங்க வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது, அவங்க படுக்கை அறை, அவங்க பள்ளி அறையில அவங்க பேசுறது கூட ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்திடுறாராம். இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா,
இப்ப இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை இல்ல, இஸ்ரவேல் ராஜா பிரச்சனை இல்ல, ஜூடாவின் ராஜா பிரச்சனை இல்ல. யாரு இப்ப பிரச்சனை அவங்களுக்கு? எலியா. எலிஷா தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்காரு. So now what happens? For you to take over a nation, you need to take over a man. அப்ப ஒரு தேசத்தை அவர்கள் கைப்பற்றணும்னா முதலாவதாக இந்த மனிதனை அவங்க பிடிக்க வேண்டும். So now the battle moves from the nation to one man. அப்ப இந்த தேசத்துக்கு விரோதமா இருந்த யுத்தம் மாறி ஒரு மனுஷனுக்கு நேராக அவங்க வராங்க. Today I want to prophesy this over your life. நான் இத உங்களுடைய வாழ்க்கை மீது தீர்க்கதரிசனமாக பேசுகிறேன். Because you become the door for the generations of your home. நீங்க தான் உங்களுடைய சந்ததிக்கு வாசலாக கதவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். So the battle is not against your generation, the battle is against you. அப்ப உங்க சந்ததிக்கு விரோதமா யுத்தம் இல்ல, அது உங்களுக்கு விரோதமா தான் யுத்தம். Why? Because you have the anointing to break the curse over generations. Somebody lift your hands and say amen. சந்ததிகள் மேல வைக்கப்பட்டிருக்கிற சாபத்தை உடைக்கிற அந்த அபிஷேகம் உங்க மேல தேவன் வைத்திருக்கிறார். என் மேல இருக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். God has picked you in your generations to receive secrets of what the enemy wants to do in your nation, in your city, in your state and in your family. கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை அவர் அறிவிக்க போகிறார். எதை குறித்து தெரியுமா? உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய சந்ததியில, உங்களுடைய பட்டணத்துல, உங்களுடைய தேசத்துல செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ரகசியமாக அறிவிக்க போகிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என்ன நடக்குது? என் மேல இருக்கிற அபிஷேகத்தினால தான் எனக்கு இந்த போராட்டம். என் மேல இருக்கிற அபிஷேகத்தினால தான் இவங்க ஒரு காரியம் இந்த இடத்துல பண்ணணும்னா இந்த இடத்து மேல இருக்கிற அவங்களுக்கு கசப்பு இருக்கலாம், ஆனா யாரை மேற்கொண்டு வரணும், என்னதான் அவங்கள தொடணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த அபிஷேகத்தை அவங்க கட்டாயமா தொடவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Your anointing will break every yoke that comes upon your life. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா நுகங்களையும் உடைக்க கூடியதாக இருக்குது. So Elisha was a safety net for Judah. அப்ப எலிசா யூதாவையே காத்துக்கொள்ளுகிற, யூதாவுக்கு காவலாளியாக காக்கிறவராக தேவன் வைத்திருக்கிறார். You are the protection for your house. உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தான் காவல். You are the protection for your family. நீங்க தான் உங்க குடும்பத்திற்கு காவல். You are the protection for your city. உங்களுடைய பட்டணத்திற்கு நீங்க தான் காவலாளி. Somebody say an amen in this place. யாராவது ஆமென் சொல்லுங்க. Why do I say that? ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன்? Because God has picked you in your generation to break the protocol of what the enemy wants to do in that place. ஏனா ஆண்டவர் உங்க சந்ததியில பிசாசு உங்க சந்ததிக்கு விரோதமாக போடுகிற திட்டங்களை உடைத்து தகடுபடியாக்க கர்த்தர் உங்களை தான் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். So now the army of Syrian army, they took over the mountain in which Elisha was staying. எலியா தங்கியிருந்த அந்த இடத்தை சுற்றி போடுகிறார்கள். யார்? சிரியாவின் ராணுவம். And the servant of Elisha wakes up in the morning. எலியாவின் வேலைக்காரன் எழும்பி காலையில எழும்பி And பார்க்கறான். he goes and he looks around the mountain. சுற்றி பார்க்கறான், மலைகள் முழுவதுமாக பார்க்கறான். 5,000, 10,000, 15,000, 20,000, 30,000 or more of people all over the mountain. அந்த சுற்றி இருக்கிற இடம் முழுவதுமாக அப்படியே ஜனங்கள் தாரதாரையாக, ராணுவ வீரர்கள் அங்க 5,000, 10,000, 15,000, 30,000க்கு மேல அங்க ஒரு மனிதனுக்கு விரோதமாக வந்திருக்கிறார்கள். He runs to Elisha and he wakes him up and says, இன்னைக்கு நமக்கு முடிஞ்சதுப்பா கதை. வந்து எலிசா தீர்க்கதரிசியை உலுக்கி சொல்றான், இன்னைக்கு நம்மள சுத்து போட்டுட்டாங்க அப்படினு. And Elisha looks at the servant and says, there are more with us than those who are with them. அவர்கள் கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்ம கூட இருக்கிறவர்கள் அதிகமான பேர் என்று எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு சொல்லுகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. He walks out again. மறுபடியும் அவர் வெளியே போறாரு. And he counts 5,000, 10,000, 15, 20, 25 உள்ள வந்து கவுண்ட் பண்றான். 1 2 நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், ஆனா அங்க almost 30,000 people. அவர்களை சுத்தி 30,000க்கு மேல ஜனங்கள் இருக்காங்க. உள்ள வந்த இந்த வேலைக்காரன் என்றான், அவர் ஒருத்தர், எலிசா தீர்க்கதரிசி ஒருத்தர், ரெண்டு பேர் தான் இருக்காங்க. And then Elisha says something beautiful. இப்பொழுது எலிசா ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். Lord, can you open his eyes so that he gets to see what I see? ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறங்க, நான் பார்ப்பதை அவனும் பார்க்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. உங்க அற்புதத்தை இன்னைக்கு நீங்க காண செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க பிரேக் த்ரூ இன்னைக்கு நீங்க கட்டாயமா பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நடக்க போற காரியம் நான் பார்க்கிறேன், அந்த காரியத்தை நீங்களும் இன்னைக்கு கட்டாயமா பார்க்கணும்னு நான் நம்புறேங்க மட்டும் நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, என் கண்கள் இன்னைக்கு திறக்கும்.
ஆமென். My eyes will be open this morning in the name of Jesus. என் கண்கள் எனக்கு திறக்கப்படும் இயேசுவின் ஐயோ நம்புறவங்க நாமத்தினால. மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. So now his eyes open இப்பொழுது அவனுடைய கண்கள் and he திறக்கப்படுகிறது. sees chariots of fire all over that place. அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கிறதை, அந்த பள்ளத்தாக்கையும் மலைகளையும் சுற்றி இருக்கிறதை பார்க்கிறான். And the Bible says வேதாகமம் when சொல்லுகிறது, Syrians came down to him, Elijah prayed and said, strike these people, I pray, with blindness. எலியா தீர்க்கதரிசி இப்படியாக ஜெபிக்கிறார், அந்த சிரியாவோட ராணுவ வீரர்கள், ஆண்டவரே இவர்களை கண்களை ஆண்டவரே குருட்டாட்டம் பிடிப்பதாக என்று ஜெபிக்கிறார், குருடாக்குங்க ஜெபிக்கிறார். நான் நம்பிக்கையோட ஒரு ப்ராஃபஸி உங்க மேல நான் சொல்றேன், யாரெல்லாம் ரேடார்ல நீங்க இருந்தீங்களோ அந்த ரேடார்ல நீங்க இன்னிலிருந்து இருக்க போறது இல்ல. ஆண்டவரின் பரலோகத்தின் ரேடார்ல மட்டும் தான் நீங்க இருப்பீங்க. நம்புறவங்க மட்டும் நல்லா கைகளை தட்டி I want to prophesy this over your life, that God will blind your enemies. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் கண்களை அவர் குருடாக்குவார். Hallelujah. Hallelujah. So when his eyes opened, அவனுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது he began to see what the master saw. அவர் தலைவன் எலியா தீர்க்கதரிசி பார்க்கிறதை வேலைக்காரனும் பார்க்கறான். இன்னைக்கு நாங்க இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய என்ன நடக்கும்? வார்த்தை உங்களை எப்படி பார்க்குதோ அப்படி நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. நீங்க உங்க வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ள நீங்க பாக்குறீங்க, ஆனா பிரச்சனை காட்டிலும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற தீர்வை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பாருன்னு நான் சொல்றேன். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். And the Bible says they will open their eyes of their understanding. வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. நான் இந்த ட்ரிப்ல நான் துபாய்க்கு போகும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், whatever you can see I will transfer it to you. ஆண்டவர் என்கிட்ட நான் இப்பொழுது துபாய் போயிட்டு வந்திருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நீ எதை பார்க்கறியோ அதை நீ பெற்றுக்கொள்ளும்படியா நான் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. If you can see it, it can be transferred to you. நீ அதை பார்க்க முடிந்தா அதை நீ பெற்றுக்கொள்ளுவ. If you can't see it, I can't transfer it to you. நீ அதை பார்க்கலனா அதை நீ பெற்றுக்கொள்ள, நான் உன்கிட்ட கொடுக்கறத நீ வாங்கி கொள்ள முடியாது. So then I was saying, Lord, I'm driving in front of a very nice showroom. நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு அழகான ஒரு கடை முன்னாடி போய் கொண்டிருக்கிறேன். And I said, such beautiful cars. நான் அழகான கார்களை பார்க்கிறேன். Will you transfer the car to me? நீங்க எனக்கு கார் தரீங்களா? I went in front of a nice villas. நான் அழகான வீடுகள் முன்னாடி போனேன். And then I said, so will you transfer the villas to me? நீங்க எனக்கு நல்ல வீடு எனக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்களான்னு Then the கேட்டேன். Spirit of the Lord began to minister to me. பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது என் கூட பேசி இடைப்பட ஆரம்பித்தார். Anything that does not have purpose cannot be transferred. உங்க வாழ்க்கையில உங்க நோக்கத்தோட இணைக்கப்படாத, நோக்கம் இல்லாத காரியங்கள் அது நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? So God was telling me, you can see the most expensive car, if it is connected to the purpose and the will of God for your life, it will 100% be transferred to you. ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நீ பார்க்கிற காரியங்கள் நான் உன் வாழ்க்கைக்கு வைத்திருக்க திட்டத்தோட இணைக்கப்பட்டிருந்தா அது நிச்சயமாக உனக்கு நீ பெற்றுக்கொள்வாய். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. I want to speak this because I feel it in my spirit. என்னுடைய ஆவியில நான் இதை உணர்கிறேன், அதனால நான் பேசுகிறேன். At this moment for our church we need buses to bring in people. ஆமென். நான் இத தீர்க்க தரிசனமா சொல்றேன், நம்ம சபைகளுக்கு பஸ்கள் வேணும். எதுக்கு தெரியுமா? தூரத்துல இருக்க ஜனங்களை கூட்டிட்டு வரதுக்காக. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. நம்ப மாட்டீங்களா? நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இப்போ என்ன நடக்குது? அந்த பஸ் நான் பார்க்கிறேன். அந்த பஸ்ஸை நான் பார்க்கும்போது அந்த பஸ் மேல ரெஹபோத்னு எழுதி இருக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த பஸ்ஸுக்குள்ள ஜனங்க உள்ள ஏறி வந்து உட்கார்றத நான் பார்க்கிறேன். நான் பார்க்க அது நம்ம தரிசனத்தோட ஒட்டி போகிறதுனால ஆண்டவர் அந்த பஸ்ஸை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு, அனுப்புவாரு. நம்புறவங்க மட்டும் நல்லா கைகளை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதெல்லாம் என் தரிசனத்தோட ஆண்டவர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தோட நான் கனெக்ட் பண்றேனோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ரிலீஸ் கட்டாயமா பண்ணுவாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அப்ப நான் பார்க்கிற கண்களோட ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை? ஒரு தரிசனம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அப்ப உங்க தரிசனம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? நீங்க கேட்கிற காரியங்களுக்கு காட்டிலும் உங்க தரிசனம் ரொம்ப பெருசா இருக்கணும். ஏன்னா உங்க தரிசனத்தை ஒட்டி இருக்கிற காரியங்களை தான் ஆண்டவர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஏன் நான் வந்து பஸ் கட்டாயமா நம்மளுக்கு வரும்னு நான் சொல்றேன்னா, நம்மளோட தரிசனம் ரொம்ப பெருசுங்க.
நம்ம தரிசனம் என்னன்னா எல்லா நூக் அண்ட் கார்னர்ல சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் எல்லா இடத்துல இருந்து ஜனங்க இங்க வந்து ஆண்டவரை துதிப்பாங்கன்னு நம்ம தரிசனம் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து வர்ற ஜனங்களுக்கு ஒரு பஸ் தேவை. அந்த பஸ் தேவைன்னு சொல்றதுனால நான் அந்த பஸ்ஸை நான் பார்க்கிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அப்ப உங்க தரிசனம் இல்லாம நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, உன் தரிசனத்தை ஒட்டி இருக்கிற காரியங்களை மட்டும்தான் நான் டிரான்ஸ்ஃபர் உனக்கு பண்ண முடியும். ஆமென். If your money doesn't have a purpose, it will not come. உங்களுடைய பணத்துக்கு ஒரு நோக்கம் இல்லனா அது வராது. If your education has no purpose, it will not come. உங்களுடைய படிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அப்பதான் அது வரும். So what you need in your life, இப்போ உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? in your spirit you need a vision so that your eyes will open to the vision. அப்பனா உங்க ஆவியில தேவனுடைய தரிசனம் உள்ளவர்களாக நீங்க இருக்கும் பொழுது உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க அதை பாப்பீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. This time when I was in Dubai, நான் இந்த தடவை துபாயில I இருக்கேன். want to share some testimonies so it will encourage your spirit. நான் சில சாட்சிகளை சொல்ல விரும்புகிறேன், அப்பனா அது உங்க ஆவியை ஊக்குவிக்கும். 3 மணிக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி வந்து யூஎஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் நீ வந்து மனப்பாடம் பண்ணுன்னு சொன்னார். நான் சொன்ன ஆண்டவரே யூஎஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் எனக்கு எதுக்கு தேவை? நான் தான் துபாயில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன், பெங்களூர்ல இருக்கிறேன், இந்த ஊர்லலாம் இருக்கேன். யூஎஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் நான் ஏன் மனப்பாடம் பண்ணணும்? கலிஃபோர்னியா, டெக்சஸ், வாஷிங்டன் டிசி. ஸோ he asked me to get used to the names of all the states in the US. அப்ப யுஎஸ்ல இருக்கிற 50 இடங்களையும் மாநிலத்தையும் ஆண்டவர் மனப்பாடம் பண்ண சொன்னார். Learn the streets, learn the areas, learn the locations. முக்கியமான இடங்களை கற்றுக்கொள் என்று சொன்னார். 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி இப்படி சொல்லும்போது நான் சொன்ன, ஆண்டவரே இது 3 மணிக்கு பண்ற ஜெபம் இல்ல, எனக்கு ஆல்ரெடி நிறைய தரிசனம் இருக்கு, ஆல்ரெடி நிறைய ஊழியம் இருக்கு, ஆல்ரெடி நிறைய லொகேஷன் இருக்கு, அதெல்லாம் நம்ம படணுமே. நீங்க சொல்ற காரியம் என்னன்னு எனக்கு புரியல ஆண்டவரே. நான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எந்திரிச்சு நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணுனாரு. So what I did, I began to ask God questions. நான் ஆண்டவரிடத்துல கேள்விகளை கேட்டேன். And one of my favorite verses in the Bible is, for the plans that he has for you are plans to prosper you and to give you a hope and a future. வேதாகமத்துல இருக்கிற எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான வசனம் வந்து எரேமியா 29:11, கர்த்தர் எனக்காக வைத்திருக்க திட்டங்கள் என்ன நல்ல திட்டங்களாக இருக்குது, அது என்ன ப்ராஸ்பர், என்ன முன்னேற்றம் அடையிறதுக்காக இருக்கிற திட்டங்கள், அது எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தையும் எனக்கு தருது. So the Bible verse says he will prosper you and then give you hope and future. வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? முதலாவதாக கர்த்தர் உங்களை முன்னேற்றம் உங்களை பெருக செய்து உங்களுக்கு அவர் வந்து ஒரு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் அவர் கொடுக்கிறார். ஹalleluya சொல்லுங்களே. ஹalleluya. So before the hope and the future, prosperity has to come. அப்ப ஒரு நம்பிக்கையும் எதிர்காலம் வரதுக்கு முன்பதாக அதற்கு ஏற்ற ஒரு செழிப்பையும் அதற்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிறாரு. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், லொகேஷனை காமிச்சிட்டீங்க, லொகேஷனோட கரன்சியை ஃபர்ஸ்ட் காட்டுங்க. நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க யுஎஸ் காமிச்சிங்க, அப்ப யுஎஸ் ஓட கரன்சி எனக்கு அந்த நாட்டு பணத்தை காண்பீங்க. புரிஞ்சுக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Because before the hope and the future comes prosperity. ஏன்னா நம்பிக்கை எதிர்காலத்துக்கு முன்பதாக இந்த வசனத்துல என்ன வருது? அவர் நன்மையான ஒரு பெருக்கத்தை அவர் பேசுகிறார். ஒரு லொகேஷன்ல நம்ம போய் இறங்கும் போது அந்த லொகேஷனுக்கு போய் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனாலும் அந்த ஊரோட கரன்சி நம்மளுக்கு தேவையா இல்லையா? இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ருபீஸ் தேவை, நீங்கள் துபாய் போனீங்கன்னா உங்களுக்கு திரம்ஸ் தேவை, நீங்கள் அப்படியே யூஎஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டாலர்ஸ் தேவை. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கும் போது அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்பீங்க? ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் ருபீஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா அவன் எந்த இடத்துலையும் அவன் வாங்க மாட்டான். நீங்கள் டாலர்ஸ் தான் அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் ஆண்டர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தான் எனக்கு வசனத்தில் பேசுகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த நான் அறிக்கை செஞ்சுட்டே இருப்பேன். ஆனால் அந்த அறிக்கை செய்யறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக அந்த லொகேஷனோட கரன்சி எனக்கு காட்டுங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? So I went for a meeting that night. அந்த சாயங்கால வேளையில ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். So I finished the service and I was praying for people. நான் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். And I had a friend, her name was Jenny. அவங்க எனக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க, அவங்க பேரு ஜெனி. She's a prophet as well. அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி. She came running to me and she said, Melvin, I've been praying for you. நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். And the Lord asked me to sow into your life. ஆண்டவர் ஒரு காணிக்கை ஒரு விதையை உங்க வாழ்க்கையில கொடுக்க சொல்லி சொன்னாரு. I said okay, and then she sowed it and she said, I don't know why God asked me to do this, but I'm doing this. I will see you tomorrow. அவங்க சொன்னாங்க, இத கொடுக்க சொல்லி சொன்னாரு, நான் எதற்காக என்ன இத பண்ண சொன்னாருன்னு எனக்கு தெரியல, நாளைக்கு உங்களை பார்க்கறேன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க.
I went home and I opened the envelope நான் வீட்டுக்கு போய் அந்த envelope கவரை ஓபன் பண்ணி பார்த்தேன். and the offering was in dollars. அந்த எனக்கு கொடுக்க அந்த காணிக்கை யுஎஸ் டாலர்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. புரிஞ்சுக்க மாட்டோம், நல்லா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் உங்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த லொகேஷன் வரதுக்கு முன்னாடி அந்த லொகேஷனோட கரன்சியை கட்டாயமா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. புரிஞ்சுக்க மாட்டோம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். So when I got this was a confirmation that God is wanting me to walk into that place. அப்ப இத பெற்றுக்கொள்றது எனக்கு எதுக்கு தெரியுமா? ஒரு அடையாளமா மாறிச்சு. ஒரு அடையாளமும் ஒரு நிச்சயமாக மாறிட்டது. ஆண்டவர் என்னை யுஎஸ் கூட்டிட்டு போறாரு என்ற ஒரு அடையாளமும் நிச்சயமா மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. வெறும் கையில ஆண்டவர் உங்களை எந்த இடத்துக்கும் கொண்டு போக மாட்டாரு. அவரோட ஸ்டைல் என்ன தெரியுமா? நம்மள ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு கொண்டு போவாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். I prophetically speak this over your life. நீங்க அடுத்த சீசனுக்கு போறதுக்கு முன்னாடியே அடுத்த சீசனுக்கு என்னெல்லாம் தேவை உங்களுக்கு தேவை இருக்குதோ அதெல்லாம் நிரப்பி தான் உங்களை அடுத்த நல்லா கைகளை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த காலகட்டத்துக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவையெல்லாம் சந்திச்சிட்டு தான் ஆண்டவர் உங்களை கூட்டு போவாரு. வெறும் கையில கூட்டு போற தேவன் என் தேவன் இல்ல. ஆமென். ஹalleluya. அப்ப என்ன பண்ணணும்? என் கண்கள் அந்த காரியத்தை நாம் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. நீங்க ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லணும், என் அற்புதத்தை நாம் பார்க்கணும், என் விடுதலையை நாம் பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் பார்க்கலனாலும் என் பசங்க பார்க்கட்டும் பாஸ்டர், நான் பார்க்கனாலும் என் கிராண்ட் சில்ட்ரன் பார்க்கட்டும் பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, என்னோட அற்புதத்தை என் கண்கள் பார்க்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. என் கண்கள் பார்க்கணும் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் பசங்களுக்கு அற்புதம் நடக்கும், பேர பசங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா எனக்கு நடக்க போற அற்புதத்தை என் கண்கள் பார்க்கணும்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Here you see Abraham making a declaration. இங்க ஆபிரகாம் ஒரு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். Genesis 15 verse 2 to 6. ஆதியாகமம் 15 2 ல இருந்து 6 வரைக்கும் வாசிக்கிறோம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊராகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, I want you to watch this. Abraham said, Lord, what will you give me seeing I will go childless? இங்க ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்க பார்க்கறீங்களே எனக்கு புத்திரன் இல்லையே, என்று எனக்கு பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு தெளிவாக ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, நீங்க பார்க்கறீங்க ஆண்டவரே எனக்கு பிள்ளைகள் இல்ல. Seeing I go childless, that means Abraham saw himself childless. அப்ப ஆபிரகாம் எப்படி தெரியுமா தன்னை தானே பார்த்தான்? ஒரு பிள்ளைகள் இல்லாத ஒரு நபராக பார்த்தான். Not only did he say this is what I see, அவன் மட்டும் பார்த்ததாக இங்க சொல்லல. the next verse he said, Lord, look, for you have given me no offspring. அவன் சொல்றான், ஆண்டவரே பாருங்க நீங்க எனக்கு பிள்ளைகளே கொடுக்கல என்று ஆண்டவரையும் பார்க்க சொல்லி சொல்றான். நீங்களும் நானும் எப்படி தெரியுமாங்க? நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம், அந்த காரியத்தை பார்த்துட்டு ஆண்டவரையும் கூப்பிட்டுட்டு நம்ம பார்க்குற காரியத்தை எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் ஆண்டவர் அந்த காரியத்தை பார்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். எவ்வளோ பேர் அப்படி பண்ணியிருப்பீங்க? ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றுமே நல்லவே நடக்காது, பாருங்க ஒன்றுமே நல்லவே இல்லை, என்ன நடக்குது? நீங்களும் ஒரு காரியத்தை மோசமாக பார்ப்பீங்க, ஆண்டவரையும் அதே காரியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே கண்ணோட்டத்தில் பார்க்க வைப்பீங்க. எவ்வளோ பேர் அப்படி பண்ணுவீங்க? ஆண்டவருக்கே தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு கூட்டமாக நம்ம இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எப்படி? ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, பாருங்க நீங்களே பாருங்க ஒண்ணுமே நடக்கல. எப்படி? He says, see, I have no child. Look, see is what I see. Look is I want somebody else to see. See என்றால் பாருங்க, நான் பார்க்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவனை குறித்து சொல்றான். அடுத்ததாக நீங்களே பாருங்க என்று சொல்றான். And the next verse, then the Lord said to him, அடுத்ததாக வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், that this will not be of your hair, but you will have someone of your own. ஆண்டவர் சொல்றார், இந்த மனிதன் உன்னுடைய சொத்தை சுதந்திரிக்க மாட்டான், ஆனா உன் சரீரத்திலிருந்து வருகிற ஒரு புத்திரன்
Verse number 5, he says it so beautifully. 5வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுது. Come out of your tent and look at the stars. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வா, மேலே அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை பார் என்றார். சிம்பிளா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ பார்க்குற மாதிரிலாம் நான் பார்க்க முடியாது, நான் பார்க்குற காரியத்தை நீ பாருன்றார். ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ பார்க்குற மாதிரிலாம் நான் பார்க்க முடியாது தம்பி, நான் பார்க்குற காரியத்தை நீ பாரு. நான் பார்க்குற காரியத்தை நீ பார்க்கும் போது அது உன் வாழ்க்கையில நிஜமா மாறும். அது உன் வாழ்க்கையில நிஜமா மாறும் போது பரலோகமே உன் கூட இருக்கும். பரலோகம் உன் கூட இருக்கும் போது ஜனங்க பரலோகம் உங்களை எப்படி பார்க்குதோ அப்படி உங்களை பார்ப்பாங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஹalleluya. ஏப்ரஹாமோட கண்களை திறக்கணும்னா நீங்க இப்ப எப்படி பார்க்கறீங்களோ அப்படி உங்க சூழ்நிலையை நீங்க பார்க்க கூடாது. அது மட்டும் இல்ல, ஆண்டவரை நோண்டி ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரை தட்டி எழுப்பி நீங்க எப்படி பார்க்கறீங்களோ அப்படியே உங்க சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்கணும்னு நீங்க விரும்ப கூடாது. உங்க விருப்பமே ஆண்டோட வார்த்தைக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த டென்ட்ல இருந்து வெளியே வா. அப்படின்னு என்ன? உங்க மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோதான் என் கெப்பாசிட்டி, இவ்வளோதான் நான் மேக்சிமமாக போக முடியும். ஏன்னா அவன் யோசிக்க யோசிக்க அவனுக்கு அந்த இடத்துல அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் நினைச்சு பாருங்களேன், 10-15 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லைன்னா 20 ஸ்கொயர் ஃபீட்டு 40 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அந்த டென்ட்டே. ஆண்டவர் சொல்றாரு, 40 ஸ்கொயர் ஃபீட்ல நீ பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 4 ஏக்கர் நான் உனக்கு கொடுக்கறத நீ பார்க்க முடியாது. அதுக்காக அந்த 40 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீ வெளியே வந்தாதான் அந்த 4 ஏக்கரை நீ பார்க்க முடியும்னு ஆண்டவர் என்ன சொல்றாருங்க. புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கைகளை தட்டி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னன்னா, உங்க சூழ்நிலைக்குள்ளேயே நீங்க நின்று நீங்க பார்க்கும் போது உங்க கண்களை நீங்க அதை நீங்க பார்க்க முடியாது. நீங்க வெளியே வந்துதான் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுற காரியத்தை நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஹalleluya. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் எப்படி பார்க்கறனோ அப்படி ஆண்டவர் என் காரியத்தை பார்க்கணும்னு நான் விரும்பக்கூடாது. பரலோகமோ தேவனோ என் வாழ்க்கையை எப்படி பார்க்கறாரோ அப்படி நான் என் கண்ணோட்டத்தை மாத்தணும்னு நீங்க விரும்பணும். ஹalleluya. அவனை வெளியே கூட்டிட்டு, the Bible says when he called him out, அவனை வெளியே கூப்பிடும் பொழுது it was afternoon, அது மதிய வேளை. and he's telling him look at the stars. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, நட்சத்திரங்களை பாருன்ட்டு. When do the stars come out? எப்போ நட்சத்திரத்தை பார்க்க முடியும்? ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஹalleluya. இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ பார்த்துட்டே இரு, சடனா உன் கண்கள் நான் பார்க்கறத நீ உன் கண்கள் அது பார்க்கும். ஒரு அல்லேலியா நல்லா கைகளை தட்டி ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டீங்களா? Your eyes will begin to see what I see. உன் கண்கள் நான் பார்க்கிறத பார்க்க ஆரம்பிக்கும். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு உங்க 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 வாழ்க்கையை, உங்க கெரியரை, உங்க ஃபேமிலியை நீங்க எப்படி பார்க்கறீங்களோ அப்படி ஆண்டவர் பார்க்கலங்க. ஆண்டவர் எப்படி பார்க்கறாரோ அப்படி உங்க கண்ணோட்டத்தை நீங்க இன்னைக்கு மாத்தணும். That is opening your eyes to the understanding of God. Hallelujah. Hallelujah.